ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங்குரிய லேப் எக்ஸிஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஒரு இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக பண்ண போகிறோம். ஸோ HTML யூஸ் பண்ணி இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஆல்ரெடி நான் பயோடேட்டாவுக்கு CSS எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, ஏஜ், உங்களோட காலேஜ் இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது நிறையா வந்து உங்களோட காலேஜோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு, உங்களோட ஃபோன் நம்பர், இமெயிலாம் கேட்டு, லாஸ்ட் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் என்னென்ன செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுத்தது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். இதில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து மாற்றிக்கலாம். நான் ஈஸியான கோடிங் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பயோடேட்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ நார்மலாக நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிற HTML வச்சு தான் நம்ம மேலே ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் கிளாஸ் எப்பயுமே கொடுப்போம். இங்கே நீங்கள் வந்து கண்டெய்னர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே நீங்கள் உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இங்கே கொடுக்குறத கண்டிப்பாக இங்கே மேலே நீங்கள் கிளாஸ் நேமை கால் பண்ணுறப்போ, அந்த டாட் வச்சு கால் பண்ணுறப்போ, அங்கே வந்து உங்கள் நேமை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு ஃபார்மை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் யூஸ் பண்ணோம். அது தெரியும் உங்களுக்கு. ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டிவிஷன் டேக்கை அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுறோம். எனக்கு இங்கே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் டேக்குள்ளே இது ஃபுல்லாமே எனக்கு ப்ராசஸ் ஆகணும். பாடி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இது ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். பாடிக்கு மேலே தான் ஸ்டைல்ஸ் கொடுப்போம். இப்போ பாடியோட கண்டிஷன்ஸ் நான் போனதில் யூஸ் பண்ண மாதிரி ஃபான் ஃபேமிலி வந்து ஏரியல் யூஸ் பண்ணேன். டெக்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே சென்டரில் தான் வரணும். ஏன்னா எனக்கு அந்த டோட்டலாக அந்த ஒரு ஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வர்ற மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்ட் 007 FFF கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. இதோட அவுட்புட் எப்படி வருங்கிறத காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நீங்கள் அடிஷ்னல் நிறையா உங்களோட ஸ்டைலில் நீங்கள் CSS பண்ணாலும் ஓகே தான். இப்போ எல்லாமே சென்டரில் இருக்குது. ஸோ இது ஒரு ஏரியல் டெக்ஸ்ட்டில் ஃபார்ம் ஆகுது. பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நான் கொடுத்த ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது கண்டெய்னரில் நம்ம என்ன கொடுக்குறோம், அதாவது நந்துங்கிற ஒரு கிளாஸில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபார்ம் டேக் பொறுத்த வரைக்கும் இந்த இன்புட் டைப் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. அங்கே நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்பராக வாங்குற மாதிரி இருக்கும். இமெயிலுங்கிறதுக்கு இமெயில் கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி டெலிஃபோனுக்கு டெல்லும் கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் என்னென்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டு பிஆருங்கிற நெக்ஸ்ட் லைனில் போவோம். ஸோ அந்த இன்புட் டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுக்கும். அதான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பிளேஸ் ஹோல்டருங்கிற கொடுக்காங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணாமலே ஃபுல் நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், இமெயில் இந்த மாதிரி வருதா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஹோல்டரில் வர மாதிரி இருக்கணும். அங்கே என்ன கொடுக்கணும் அது ஜஸ்ட் அங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் செலக்ட்டுங்கிறத கொடுக்கும். செலக்ட்டுங்கிறது எது கொடுக்கும் அப்படின்னா ஆப்ஷன் வேல்யூ கொடுத்து இங்கே ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க டபுள் கொட்டேஷனில். இந்த டபுள் கொட்டேஷனில் ஒன்றுமே கொடுக்காம இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த செலக்ட் ஒரு காலேஜுங்கிறத செலக்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வேல்யூவே கொடுக்காம நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் A, காலேஜ் B, காலேஜ் Cங்கிறது வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு தான் அடுத்து ஆப்ஷன் கொடுக்கணும். செலக்ட் பண்ணுறீங்க, அதாவது வந்து இது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு செலக்ட்டுங்கிறதுக்குள்ள ஆப்ஷன் வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியானா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக நம்ம அங்கே ஏதாவது டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இங்கே நீங்கள் ரோ வந்து 3 கொடுத்தீங்கன்னா 3 ரோ டைப் பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுங்கிறனால அந்த டெக்ஸ்ட் ஏரியா பிளேஸ் ஹோல்டரில் கமெண்ட்ஸ் வரணும். இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் அந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றாவது அந்த கமெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு காட்டாத டேரெக்டாக ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு இது யூஸ் பண்ணிட்டோம். ஒரு டெக்ஸ்ட் ஏரியாங்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பாடி யூஸ் பண்ணோம். அந்த பாடியில் இருக்க எல்லா கண்டென்ட் இதை தான் பண்ணணும். கிளாஸ்க்குள்ளே இருக்கலாம் எல்லாம் எப்படின்னா எனக்கு எப்படி ஆக்ட் ஆகணும் அப்படின்னா வித் வந்து 50% நம்ம பயோ இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருப்போம். ஸோ மார்ஜினும் எனக்கு ஆட்டோவாக இருக்கணும். எந்த மாதிரி இல்லாமல் அதுவாகவே எடுத்துக்கணும். பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும். மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கணும். சப்போஸ் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கணும். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது வந்து வீவிங் கரெக்டாக தெரியும். பேடிங் நான் சொன்ன மாதிரி போனதிலே சொன்னேன். ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற அந்த பேடிங் தான் நம்மளுக்கு பேடிங். பார்டர் ரேடியஸ் வந்து நான் சொல்லிட்டேன். பார்டரோட ரேடியஸ் வந்து எப்படி இருக்கணும், 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஷேடாக இருக்குது நல்லா தெரியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பயோடேட்டாவில் ஈஸியாக வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இன்புட் செலக்ட் டெக்ஸ்ட் ஏரியா பட்டன் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உள்ளே யூஸ் பண்ணியிருக்க அந்த இதுதான் இன்புட்டு செலக்ட் ஆப்ஷனு. ஸோ செலக்ட் தான் எடுத்திருப்போம், ஆப்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா செலக்ட்டுக்குள்ளே தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எப்போயுமே ஒரு டேக் ஆரம்பித்து ஒரு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க எல்லாமே அதுக்குள்ளே சேர்ந்துடும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே நந்தும் கொடுக்கணும், இது ஃபுல்லாமே அடங்கிடும். அதே மாதிரி இந்த செலக்ட்டுக்குள்ளே ஆப்ஷன் வேல்யூங்கிறது டேரெக்டாக உங்களுக்கு செலக்ட்டுக்குள்ளே அடங்கிடும். அதனால் நம்ம வந்து செலக்ட் டெக்ஸ்ட் ஏரியா பட்டன் தான் கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா இங்கே டெக்ஸ்ட் ஏரியா எது கொடுக்கும் அப்படின்னா செலக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் எல்லாத்துலேயும் BR கொடுக்குறது அடுத்தடுத்த லைனில் வரணும்
பண்ணணும் அப்படிங்கிறனால தான். ஸோ இதோட வித் வந்து 90% இருக்கணும். ஸோ பேடிங் வந்து 8 பிக்சல். நான் சொன்ன மாதிரி பேடிங்கிறது எல்லா இதுலேயுமே வரும். அந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்குனால அதை சுற்றி இருக்கிற அவுட் சைடு தான். மார்ஜின்கிறது 5 பிக்சல். ஸோ இது முடிஞ்சு. ஸோ நார்மலாக பட்டன் போன இதில் நம்ம பார்த்தோம். பட்டன்கிறத நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் நம்ம எடுத்துடலாம். பட்டன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது பண்ணால் பட்டன்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம், அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் அடிஷனலாக கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு பயோடேட்டா க்ரியேட் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். நான் வந்து கண்டெய்னரோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். ஜஸ்ட் வந்து அவுட்புட்டில் ஏதாவது பேர் கொடுத்து ஏஜ் கொடுத்து சென்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகி ஏரியல் டெக்ஸ்ட்டில் வரும். ஸோ ஓரளவு ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து இனிமேல் பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.